Dear brothers and sisters, நாம் இப்போ பார்க்க போகிறது ME 3391 இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸில் 5th யூனிட்டில் செகண்ட் பார்ட் தெர்மோடைனமிக்ஸ் ரிலேஷன்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா நாம் என்ன பண்ண போகிறோம், மூணாவது ஈக்குவேஷன் ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ஜூல் கெல்வின் எஃபெக்ட்னு சில டைமில் கேட்பாங்க. அது மொத்தத்தில் ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட்னா இதை தான் நீங்கள் எழுதணும். ஸோ 2 மார்க்லையும் கேட்பாங்க, வாட் இஸ் ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் இந்த டெஃபினேஷன் எழுதணும். எப்படி எழுதணும்? த ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் இஸ் டிஃபைன்ட் as the change in temperature with change in pressure at constant enthalpy. ஸோ இங்கே இப்போ ஈக்குவேஷனை பார்த்தாவே தெரிஞ்சிடும். மியூ தான் ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட். ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வித் சேஞ்ச் இன் ப்ரெஷர் அட்டு கான்ஸ்டன்ட் என்தால்பி. கான்ஸ்டன்ட் எங்கே வருது? கீழே வருது. ஸோ இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது ஈஸியாகவும் நீங்கள் மெமரி பண்ணிட முடியும். ஸோ இட் இஸ் டினோட்டட் பை மியூ. ஸோ ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்னது? சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வித் சேஞ்ச் இன் ப்ரெஷர் அட்டு கான்ஸ்டன்ட் என்தால்பி. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி த்ரோட்லிங் ப்ராசஸ் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் யூனிட்டில் படிச்சிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டப், ஒரு பெரிய டியூப் இருக்கும். அந்த டியூப்புக்கு நடுவில் ஒரு ஆரிஃபைஸ் இருக்கும், ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கும், நடுவில் ஓட்டை இருக்கும். ஸோ இந்த ஹோல்குள்ளே 2 தெர்மாமீட்டர், இங்கே ஒரு தெர்மாமீட்டர் இருக்கும், இங்கே ஒரு தெர்மாமீட்டர் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறது P1 V1 T1 ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர். இந்த பக்கம் ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர். இது ஸ்டேட் 1, இது ஸ்டேட் 2. அந்த எந்த ஒரு நம்ம ப்ரெஷரும் பண்ணாமல் ஒரு சின்ன ஹோல் வழியாக அதை நம்ம பாஸ் பண்ணும்போது அது என்ன மாற்றங்களை சந்திக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்ரஸ்டு கேஸ் உள்ளே அனுப்புகிறோம். அதே மாதிரி மேலே பார்த்திங்கன்னா அந்த கேஸ் இன்சுலேஷன் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா இதுதான் இன்சுலேஷன். அதாவது இன்சுலேஷன் எதுக்கு பண்ணுறோம்னா, தேர் இஸ் நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? ஹீட் ரிஜெக்ட் ஆகாது, ஹீட் ஆடும் ஆகாது. ஸோ அதுக்காக தான். அப்போ தான் எக்ஸாக்டாக நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த படத்தை நீங்கள் வரைஞ்சிருக்கணும். கம்ப்ரஸ்டு கேஸ் ஃப்ளோயிங் த்ரூ த போரஸ் பிளக். போரஸ் பிளக்னா இதுதான், இந்த போரஸ் பிளக்குள்ளே இந்த ஆரிஃபேஸ் இருக்கு இல்லையா, அதுதான் போரஸ் பிளக்குன்னு சொல்லுவாங்க. அதை சின்ன ஓட்டையாக இருக்கிறது தான் போரஸ் பிளக். பின்னுனா கூராக இருக்கும், பிளக்குனா ஹோல்ஸாக இருக்கும், அதுதான் பிளக். சரியா? Throttling process is defined as the fluid expansion through a minute orifice, slightly open valve. During the throttling process, both pressure and velocity reduce. Pressure and velocity reduce ஆகும். There is no heat transfer. There is no work done. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சில டைமில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எதுவுமே நடக்காது. இப்போ ப்ரெஷரும் கூட இப்போ சில டைமில் ரெடியூஸ் ஆகும், மைனூட்டும் ஆகும். ஸோ இதெல்லாம் ஃபிகர் ஷோஸ் த அரேஞ்ச்மெண்ட் இஸ் போரஸ் பிளக் எக்ஸ்பெரிமெண்ட். இன் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் எ ஸ்ட்ரீம் ஆஃப் கேஸ் அட் எ ப்ரெஷர் P1 temperature T1 and continuously allowed flow through the porous plug. This gas comes out from the side to porous plug, side of porous plug at a pressure P2 temperature T2. The whole apparatus is completely insulated. இது ஃபுல்லாகவே நம்ம இன்சுலேட் பண்ணியிருக்கோம். ஸோ தேர் இஸ் நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஹீட்டை சப்ளை பண்ண முடியாது, அதுலேருந்து ரிஜெக்டும் ஆகாது. இப்போ இந்த செட்டப்பில் எந்த ஒரு மெக்கானிக்கல் டிவைஸும் இல்லாததுனால தேர் இஸ் நோ ஒர்க் டன். W is equal to 0. அப்போ V1 is equal to V2. வெலாசிட்டியில் அப்படி ஒன்றும் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகாது. ஃப்ளோ ஆஃப் வெலாசிட்டியில் வால்யூம் ஆர் ஈக்குவல். அப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ வெலாசிட்டி ஆல்சோ ஈக்குவல். வால்யூம் சேஞ்ச் ஆனால் தான் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். அப்போ வால்யூம் ஈக்குவலுங்கிறதுனால வெலாசிட்டி ஆல்சோ ஈக்குவல். ஸோ ஒரே ஈக்குவல் சைஸுங்கிறதுனால வால்யூம் எல்லாம் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் வெலாசிட்டி ஈக்குவலாக இருக்குது. ஸோ V1 is equal to C1, V2 is equal to C2. அது V1ன்னு எடுத்துக்கலாம், இல்லை C1ன்னு எடுத்துக்கலாம். நாம் இங்கே இதுதான் C1ன்னு எடுத்துக்கிறோம்.
இந்த C1 ஸ்கொயர் பை 2ன்னு எழுதிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல படித்தோம்ல ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன்ஸ், அதுதான் இது. இப்போ Z1 ப்ளஸ் C1 ஸ்கொயர் பை 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே வால்யூமும் வியும் வெலாசிட்டியும் வால்யூமும் கன்ஃபியூஸ் ஆகிறதுனால இங்கே C1 ஸ்கொயர் பை 2ன்னு எடுத்துக்கலாம். H1 ப்ளஸ் Q12 Z2 V2 ஸ்கொயர் பை 2 அல்லது C2 ஸ்கொயர் பை 2ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் H2 ப்ளஸ் W12. இப்போ எல்லாமே டாட்டம்னா அந்த பொசிஷன் எதுவுமே மாறல, நோ சேஞ்ச் இன் டாட்டம், ஸோ அது கேன்சல் ஆகிடலாம். வெலாசிட்டி எதுவும் சேஞ்ச் ஆகலை, வால்யூம் சேஞ்ச் ஆகிறதுனால வெலாசிட்டியும் சேஞ்ச் ஆகலை, அதனால் அது வச்சுக்கும். ஸோ இப்போ வந்து H1 இப்போ என்தால்பி மட்டும் அது இதுவும் ஈக்குவல், H1 இஸ் ஈக்குவல் டு H2. இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எதுவும் நடக்கலை, ஒர்க் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்கலை, ஸோ H1 இஸ் ஈக்குவல் டு H2. ஸோ என்தால்பி அட் இன்லெட் H1 இஸ் ஈக்குவல் டு என்தால்பி இஸ் ஈக்குவல் டு அவுட்லெட் ஆஃப் என்தால்பி. ஸோ என்தால்பி ரெண்டுமே இது. ஸோ இதில் ஜூல் தாம்சன் எஃபெக்ட் அப்படிங்கிறது the phenomenon of producing lowering of temperature when a gas is made of expand adiabatically from region high pressure into region of low pressure known as Joule Thomson effect. அதாவது எந்த ஒரு சேஞ்ச் இல்லாமல், டெம்பரேச்சரில் சேஞ்ச் இல்லாமல், அப்போ ஒரு ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு ஒரு கேஸ் ஃப்ளோ ஆகுதுன்னா அதுதான் ஜூல் தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் 2 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? இப்போ ஜூல் தாம்சன் எஃபெக்ட் மியூ 0வோட கம்மியாக இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். மைனஸில் போச்சுன்னா ஜூல் தாம்சன் எஃபெக்ட் மைனஸில் போச்சுன்னா, சரி, ஜூல் தாம்சன் எஃபெக்ட் வந்து 0வுக்கு இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஜூல் தாம்சன் எஃபெக்ட் வந்து கோஃபிஷியன்ட் வந்து 0வோட அதிகமாக இருக்குன்னா டெம்பரேச்சர் வந்து டிகிரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ என்தால்பி ஃபார்முலா நமக்கு தெரியும், H is equal to U plus PV. இப்போ வந்து என்ன பண்ணுறோம், டிஃபரன்சியேட்டிங் ஆன் போத் சைட்ஸ், DH is equal to DU plus DPV. அப்போது DUனா நமக்கு ஆல்ரெடி தெரியும், மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனில் டெரிவேட் பண்ணிக்கணும், DTS மைனஸ் PTV இங்கே எடுத்து எழுதிக்கணும். ஸோ PTV இதை வந்து பார்சியல் டிஃபரன்ஷியேட் பண்ணால் Pயை வச்சுக்கிறோம், Vயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் PTV, Vயை வச்சுக்கிட்டு Pயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் DP. ஸோ PTV ப்ளஸ் VTP. ஸோ DTS ஈக்குவேஷன் DTS மைனஸ் PTV இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ ப்ளஸ் PTV மைனஸ் PTV கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன இருக்குது, DH இஸ் ஈக்குவல் டு DTS ப்ளஸ் VTP. Let us assume S is equal to F TP. டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் தானே இதில் முக்கியமான கேரக்டரு, அதனால் TP நாம் எடுத்துக்கிறோம். அப்போது S is equal to function of TP. ஸோ நமக்கு ஏற்கனவே இந்த மாதிரி எழுதுறதுக்கு நமக்கு தெரியும். ஸோ எப்படி எழுதணும், இந்த மாதிரி எழுதணும்னா கமா வச்சு வந்துச்சு, ஃபங்க்ஷன் ஆஃப் வந்துச்சுன்னா டிஃப்ரென்ஷியேட் எப்படி பண்ணணும், மல்டிப்ளை வந்தால் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுங்கிறது நீ தெரிஞ்சுக்கணும். ஸோ இது கமா போட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், டோ எஸ் பை டோ டி பேலன்ஸ் பிடிபி, இந்த டோட்டிங் வந்து டிடி எழுதிக்கோ, ப்ளஸ் டோ எஸ் பை டோ பி பேலன்ஸ் வந்து டி, அது இங்கே டோ பி வந்து டிபி எழுதிக்கணும். ஸோ இது இப்படி இந்த மாதிரி எழுதிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், ரீப்ளேசிங் த மேக்ஸ்வெல் ரிலேஷன்ஸ் சூட்டபிள் பிளேஸ், எங்கே வந்து மேக்ஸ்வெல் ரிலேஷன் இந்த இதில் வந்து சூட் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ எஸ்டிபியில் வந்து சூட் ஆகுதுன்னு பாருங்கள், எஸ்டிபியில் சூட் ஆகுதா இல்லை எஸ்பிடியில் சூட் ஆகுதான்னு பாருங்கள். அப்போ எஸ்பிடியில் தான் சூட் ஆகுது. இங்கே வந்து நமக்கு மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் நமக்கு 4வது ஈக்குவேஷன் தெரியும், விடிபி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஸ்பிடி, அதை எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கணும். அப்போ எழுதுங்க. அப்போ என்ன பண்ணோம், இந்த மைனஸ் இங்கே ப்ளஸ் எஸ்பிடிக்கிறதுனால இந்த மைனஸ் அந்த பக்கம் போயிடுது. ஸோ டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ்பி டோ எஸ் பை டோ டி பை பி டிடி மைனஸ் விடிபி டிபி, இது ஈக்குவேஷன் 2. இப்போ வந்து த ஈக்குவேஷன் 2 இஸ் சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ல் DH is equal to DTS plus VTP. இதில் டிஎஸ்ன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதில் வந்து இந்த ஈக்குவேஷன் 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள்.
அப்போ டி இன்ட்டு டிஎஸ் வேல்யூ மொத்தமும் இங்கே போடுங்க. டோ எஸ் டோ டி பி டிடி மைனஸ் டோ வி டோ டி பி டிபி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் விடிபி. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா டீயை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். டி இன்ட்டு டோ எஸ் டோ டி பி டிடி மைனஸ் டோ டி இன்ட்டு டோ வி பை டோ டி பி டிபி ப்ளஸ் விடிபி. இது உங்களுக்கு தெரியும். அப்போ சிபி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டி இன்ட்டு டோ எஸ் பை டோ டி பி அதை என்ன பண்ணணும், இந்த இடத்துல இந்த மொத்த டேர்ம்லையும் வந்து சிபி வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆனால் சிபி வேல்யூ தான் இங்கே இருக்குது பாருங்கள். எதில் நாம் பார்த்தோம், ஏற்கனவே பல ஈக்குவேஷனில் பார்த்துருக்கோம். ஸோ டிடிஎஸ்சி ஈக்குவேஷனில் நம்ம பார்த்தோம். அதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சிபி இன்ட்டு டி மைனஸ் இது அப்படியே மொத்தத்தையும் எழுதிக்கணும். எப்படி எழுதணும், டி டோ வி டிவைடட் பை டோ டி பி டிபி ப்ளஸ் விடிபி எழுதிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டிஹெச் சிபி இன்ட்டு மைனஸ் டி டோ வி பை டோ டிபி டிபி மைனஸ் விடிபி. இது வந்து எப்படின்னா இது ஒரே இதில் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரே ப்ராக்கெட்டில் நாம் எழுதிக்கிறோம். ப்ராக்கெட்டில் எழுதிக்கிட்டு உள்ளே வந்து எழுதிக்கிட்டோம் சிபிடிடி. இது ஈக்குவேஷன் 3. இதுதான் வந்து ரியல் கேஸினுடைய இது. இப்போ டிஹெச் இஸ் ஈக்குவல் டு சிபி இன்டு டிடி. இப்போ சேஞ்ச் இன் என்தால்பி H1 இஸ் ஈக்குவல் டு H2 நம்ம பார்த்து வரைக்கும். அப்போ 0. அப்போ 0. அப்போது டிஹெச் வந்து 0. அப்போ இது மொத்தத்தையும் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். 0 போட்டுக்கிறோம். 0 போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறோன்னா அடுத்தது சிபிடிடியை வச்சுக்கிட்டு இதை வந்து அந்த பக்கம் மொத்தமும் அனுப்புகிறோம். மொத்தமாக அனுப்பிடுறோம். மொத்தமாக அனுப்பிட்டு இப்போ அந்த பக்கம் என்ன இருக்குது, டிபி இருக்குது. அப்போ டிபி வந்து இங்கே கொண்டு வந்துடுறோம். சிபி இன்ட்டு டோடி பை டோபி மீதி இருக்கிறது இங்கே இருக்குது. அப்போது இந்த பக்கம் இருக்கிற சிபி அந்த பக்கம் போனாக்கா 1 பை சிபி டி இன்ட்டு டோ வி பை டோ டி பை பி மைனஸ் வி. கரெக்டு தானே? அப்போ என்ன பண்ணணும், இது வந்து ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால் வந்து நம்ம எழுதிக்கிறோம். அப்போ ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் என்னென்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், சேஞ்ச் இன் ப்ரெஷர் அப் டு கான்ஸ்டன்ட் என்தால்பி. அப்போ இந்த டோடி பை டோபி அதுக்கப்புறம் பக்கத்தில் ஹெச்சை போட்டுக்கிறோம். அப்போ இந்த மீதி வேல்யூவை அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து எங்கேயும் போய் டவுட்டே பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஸோ திஸ் ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் கேன் பி டிட்டர்மைன்ட் பை த நோயிங் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஸ்பெசிஃபிக் ஹீட் அண்டு பிவிடி பிஹேவியர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் இந்த ஃபார்முலாவும் 2 மார்க்லையும் கேட்பாங்க. ஜூல் தாம்சன் எஃபெக்ட்னு கேட்பாங்க. அதே மாதிரி கெல்வின் எஃபெக்ட், ஜூல் கெல்வின் எஃபெக்ட்னு கேட்பாங்க. ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட். ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 1 பை சிபி டி டோ வி பை டோ டி இன்ட்டு பி மைனஸ் வி. இதுதான் வந்து ஆன்சர். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், தேங்க்யூ வெரி மச். இதை நல்லா ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.